ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் சலிச்ச ராகி மாவு எடுத்துக்கலாம். அதே பவுலில் 1/2 கப் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, 1/2 ஸ்பூன் உப்பு, 3/4 கப் வெதுவெதுப்பான தண்ணீர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஒரு சாஃப்டான ராகி மாவு கிடைக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம உருண்டையை இதே போல் பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்பவே மாவு சாஃப்டாக இருக்கணும். நமக்கு இதில் 6 பால்ஸ் வரைக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஷீட்டோ இல்லை வாழை இலையோ எடுத்து எண்ணெய் தடவி அதில் இந்த ஒரு பாலை வச்சு இதே போல் நம்ம மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் அந்த ராகி அடை வச்சு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி இதே போல் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே சாஃப்டான நம்மளோட ராகி அடை எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சத்தான ராகி அடையை 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். தேங்க்யூ.